வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாவல் பழம் தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் பழம் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாருக்குமே பிடிச்ச பழமாக இருக்கும். அந்தந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை சாப்பிடுங்க, மறக்காமல் சாப்பிடுங்க. சீத்தாப்பழம், இந்த நாவல் பழம், பலாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் தவிர்க்காதீங்க. சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதை அப்படியே சாப்பிடாம ஒரு கத்தியை வச்சு நல்லா கீறி விட்டு அதில் கொஞ்சம் உப்பும் மிளகாய்த்தூளும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே சுவையாக இருக்கும். முருகன் அவை பாட்டிக்கிட்ட கேட்டாங்க இல்லையா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லி, அதே நாவல் பழம்தான். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் க்யூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகளும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தைங்களுக்கு இதை அதிகமாக கொடுங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. மறந்து போன பழங்கள்லாம் ஞாபகப்படுத்துங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதோட பேர்களையும் சொல்லி இதோட நன்மை தீமைகளையும் எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இந்த பழங்கள்லாம் ஞாபகமும் வரும், அதை எடுத்துக்கவும் செய்வாங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் அவங்க உடம்புக்கு போய் சேரும். அதனால் மறந்துடாமல் எல்லோரும் நாவல் பழங்களை சாப்பிடுங்க. எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுங்க. லைக்